இங்கே பல நேரங்களில் தவற விட்டுறீங்க. அது மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்னு நீங்கள் கொஞ்சம் டீப்பாக மனசுக்கிட்ட பேசும்போது தான் அதோடைய ஏக்கங்கள் என்ன, சந்தோஷம் என்ன, அது எதை நினைத்து சந்தோஷப்படுது, எதை நினைத்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதாவது மன அழுத்தத்துக்கு உள்ளாகுது. அப்போ இதை டிஃப்ரென்சியேட் பண்ணினாலே மன மகிழ்ச்சியை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். நம்ம ஜீன்ஸ் காலங்காலமாக ஒவ்வொரு சந்ததியாக அந்த இன்ஃபர்மேஷனை கடத்திட்டு வருது. அப்படி இன்ஃபர்மேஷனை கடத்திட்டு வர்றதுனால அது காலங்காலமாக எதையெல்லாம் நினைத்து கொண்டாடுச்சோ, எதையெல்லாம் நினைத்து மன மகிழ்ச்சி அடைந்ததோ அந்த விஷயத்தை பல தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்து விட்டது. அப்படி கடத்தப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஜீன் என்னைக்கும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். ஓகே, இந்த ஆண்டு நீ திருவிழாவுக்கு போனையா, திருவிழாவை கொண்டாடினியா, அதில் பங்கெடுத்தியா அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் அந்த மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த ஏக்கத்தை நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயங்களுக்காக, கௌரவத்துக்காக சொல்லலாம், ஆடம்பரத்துக்காக சொல்லலாம், அல்லது ஸ்டேட்டஸுக்காக சொல்லலாம், அல்லது பல ஒர்க் ரிலேட்டடு ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாம் காரணமாக இதை தள்ளி வைத்துவிட்டு, இதை ஒரு வகையில் ஒதுக்கி வைத்து விட்டு கூட சொல்லலாம். உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில், உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் தொடரும்போது அந்த ஆள் மனதுக்கு இருக்கக்கூடிய ஏக்கங்கள் புரியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம், ஒரு விதமான பதட்டம், ஒரு பயம், வாழ்க்கையில் எதையோ ஒரு பறிகொடுத்த ஒரு நிலை, இது எல்லாமே உங்கள் உடம்புக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் தான் அது உடல் வியாதிகளாக மாறி உடலுக்கும் மனதுக்கும் சேர்ந்து ஒரு ப்ரெஷரைஸ்டு கண்டிஷனை கொண்டு வந்துட்டு அதுவே நாள்பட்ட வியாதியா, பிபியா, பிளட் சுகரா, அல்லது வேறு க்ரோனிக் டிசீஸாக, உடல் சம்பந்தமான மன